ஸ்டார்ட் நவ். ரைட். ஸோ இப்போ உங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு போங்க. வாட்ஸ்அப்பில் வந்து நான் லிங்க் அனுப்பிச்சிருப்பேன் இல்லையா? ஆமாங்கய்யா. அந்த லிங்க்கு போங்க. ஸோ கம்யூனிட்டி லிங்க் அனுப்பிச்சிருப்பேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா கம்யூனிட்டி லிங்கை டச் பண்ணணும் நீங்க. ஓ, இப்போ அந்த கம்யூனிட்டி லிங்க் அனுப்புனீங்களா? ஆமா, ஓகே. கம்யூனிட்டி லிங்க் இருக்கு இல்லையா? லிங்க். இதான். ஆம். ஸோ நீங்க வந்து செல்ஃப் டெவலப்மெண்ட் அந்த கம்யூனிட்டியில இருக்கிறதுனால முதல்ல லிங்க் அனுப்பிச்ச உடனே கம்யூனிட்டி லிங்க் டச் பண்ண உடனே வந்துடுங்க. ஸோ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க உங்களுடைய செல்போன்ல ஒரே ஒரு மெயில் ஐடி வச்சிருந்தீங்க அப்படின்னா ம். அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு. 2 3 வச்சிருந்தா அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க ஓகே. என்ன பண்ணிடணும் அப்படின்னா ம். சைன் அப் பண்ணிடணும். யாரா இருந்தாலுமே புதுசா வரும்பொழுது லிங்க்ல ஆ. வந்து முதல்ல உங்க நேம் கொடுங்க, மெயில் ஐடி கொடுங்க, நீங்க விருப்பப்பட்ட பாஸ்வேர்ட் கொடுத்துங்க. இதுதான் முதல் ஓகே. ப்ரொசீஜர். ஓகே. ஃபர்ஸ்ட் சைன் அப் கொடுத்துடணும் இல்லைங்களா? ஆமா ஆமா, எல்லாருமே புதுசா இந்த ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சைன் அப். ஓகே. சைன் அப் கொடுத்தேன். இப்போ பேரா போட்டணும். நேம் கொடுங்க. ஓகே. கொடுத்துட்டேங்க. அடுத்தது மெயில் ஐடி கொடுத்துங்க உங்களது. ஓகேங்க. இதுல அந்த கேப்ஸ் வருது பாருங்க, உங்களுடைய மெயில் ஐடியில முதல் எழுத்து கேப்ஸ் வருது, அது ஸ்மால் ஆக்கிடுங்க. ஆமா, ஸ்மாலா. ம். ஓகேங்க. ஓகேங்களா? சரி, உங்களுக்கு ஞாபகம் இருக்க மாதிரி பாஸ்வேர்ட் போட்டுங்க, ஒரு 8 கேரக்டர்ஸ். அது ஞாபகம் வச்சுக்கங்க. அப்பதான் வந்து ஓகேங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சம்மந்தப்பட்டு உங்களுடைய ஃபர்ஸ்ட் 4 எழுத்து போட்டு ம். அட்டை யூஸ் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் இயரை போட்டு கூட நீங்க வச்சுக்கலாம். ஃபியூச்சர்ல ஏதாவது ரீஸ்டார்ட் ஆச்சுன்னா இந்த பாஸ்வேர்டு போட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம். ஓகேங்க. ம். ஓகேங்க. போட்டிங்களா? எத்தனை போட்டுங்கய்யா. எழுத்து? 8 6 8ங்கய்யா? 8 இருக்கணும்ன்ற மாதிரி சொல்லலாம். 8 இருக்குங்கய்யா. 8 இருக்கா? ம். ஞாபகம் இருக்குங்களா? இருக்குங்கய்யா. சரிங்க. இப்போ வந்து கீழே கோன்னு இருக்கு இல்லையா, ரைட் சைடில், அதை டச் பண்ணுங்க. ஆமாங்கய்யா. இப்போ உங்களுடைய மெயில் ஐடிக்கு செகண்ட் ஸ்டெப், உங்களுடைய மெயில் ஐடிக்கு ஒரு பாஸ்வேர்டு வந்திருக்கும். இப்போ நான் மெயிலுக்கு யூஸ்வலா போங்களேன். அது நீங்க மெயிலுக்கு என்னங்கய்யா? போங்க. மெயில் செல்ஃபோன்ல போட்டுங்களா? மெயிலுக்கு போங்க. பேக் போயிட்டு இதோங்கய்யா போயிட்டு. நடு பட்டன் அழுத்துங்க. இப்போ மெயிலுக்கு போங்க. ம். மெயில் டச் பண்ணுங்க. பண்ணிட்டோங்கய்யா. சரி, இப்போ வந்து மேலே சர்ச்சில் பேக் வாங்க. சர்ச் மேலே அதில் கொடுத்துட்டு ஆல் மெயில் அது இருக்கு இல்லையா, அது கொடுங்க கீழே. ஆல் மெயில். ஆல் மெயில். ஓகே. இப்போ இன்ஸ்டாகிராம். ம். சரி, மறுபடியும் அதை கொடுங்க, மேலே இருக்கிறது. ஸோ இதில் கொடுத்தேன். ஸ்பேம்னு இருக்கு, அதை கொடுங்க. ஸ்பேம் ஆயா? ஆல் மெயில் கீழே ஸ்பேம் இருக்கு, அதை கொடுங்க. ம். இப்போ வேற ரூட்ல பண்ணும். இப்போ மெயில் உங்களுக்கு வரலன்னு இஷ்யூ இருக்கிறதுனால ஓகே. அந்த இடத்துக்கு போங்களேன். வாட்ஸ்அப் கேவாயா? இந்த இடத்துக்கு இப்போ வாங்க. ஸோ இப்போ லாகின் வித் பாஸ்வேர்டுன்னு கொடுங்களேன். உங்க மெயில் ஐடி போடுங்க மேலே. இது இப்போ ஷார்ட்ல என்ன போட்டா பாஸ்வேர்டு போட்டிங்களோ அதை போடுங்க. லாகின் கொடுத்துங்கய்யா. லாகின் கொடுங்க. யூசர் நாட் ஃபவுண்ட். அப்போ உங்களுதுல வந்து என்ன இருக்குன்னா பாஸ்வேர்டு வந்து ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுங்க. கொடுத்துட்டேங்கய்யா. ரீசெட் பாஸ்வேர்ட் போட்டணும். அதை கொடுங்க. இமெயில் ஐடி கொடுங்க. ரீசெட் பாஸ்வேர்டு கொடுங்க. யூசர் நாட் ஃபவுண்ட் தாங்கய்யா வருது.
மறுபடியும் லாகின் கொடுங்க. கண்டினியூ வித் கூகுள் கொடுங்க. உங்களுடைய மெயில் ஐடி கொடுங்க. இப்போ நியூ பாஸ்வேர்டு கொடுங்க. நான் சொல்ற மாதிரி போடுங்க. KAVI VI ஓகே. போடுங்க. KAVI ம் அட்டு கொடுங்களேன். இந்த இடத்துல ம் இந்த அட்டு கொடுத்தீங்களா? உங்களுடைய டேட் ஆஃப் இயர், பர்த் ஆஃப் ஓகே இயர் கொடுங்க. ஓகே. பர்த் ஆஃப் இயர் கொடுங்க. அதே போல கீழேயும் கொடுங்க. கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன பண்ணுங்க, நெக்ஸ்ட் செட் பாஸ்வேர்டு கொடுங்க. ஐயா 7 கேரக்டர் தான் ஐயா இருக்கு அதுல. இல்லை, நான் பர்த் ஆஃப் இயர் கொடுக்க சொன்னேன். கொடுத்துருந்தா உங்களுக்கு வந்துட்டு 9 வருமே. நீங்கள் என்ன கொடுத்தீங்க? 9. ஓகே ஓகே இருங்க. இந்த குரூப்புக்கு இதான் பாஸ்வேர்டு. இப்போ ஓகேங்க ஐயா. எனக்கு எனக்கு ரெக்வெஸ்ட் வந்திருக்கும். ம் எப்போ பண்ணிட்டாலும் ரெக்வெஸ்ட் அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் கூட அனுப்பிச்சிக்கலாம். இனி வருங்காலத்தில் ஓகே. எதாவது நான் உங்களுக்கு அனுப்பிச்சாலும் நான் என்னுடைய ம் மெயில் ஐடியில் பார்த்து அந்த ரெக்வெஸ்ட்டை வந்து அக்செப்ட் பண்ணுவேன். நான் இப்போ அப்ரூவ் பண்ணிட்டேன் உங்களுக்கு. வந்துருக்காங்க. மெம்பர்ஷிப் பெண்டிங் அது இல்லை, தான். அது இல்லை. நீங்கள் ரிஃப்ரெஷ் பண்ணுங்க, இழுத்து விட்டு. இல்லைன்னா அந்த லிங்க்குள்ளே போங்க. நான் சொல்கிறேன், வாட்ஸ்அப்பில் செல்ஃப் ம் டெவலப்மெண்ட் கம்யூனிட்டி லிங்க்குள்ளே போங்க. இந்த லிங்க்கை டச் பண்ணுங்க. இப்போ இது வந்ததுங்க. வந்துச்சுங்களா? ஸோ இப்போ வந்து இதை கட் பண்ணுங்களேன். இப்போ லேர்னிங்னு இருக்கா, 1 2 3 கீழே ஹோமு டிஸ்கவர் லேர்னிங் இருக்கு இல்லையா? அந்த இருக்குங்க ஐயா. லேர்னிங். ஸோ இப்போ ஓகே. பாருங்க, இதுல வந்து எத்தனை கோர்ஸ் போட்டிருக்கேன். தலை விதியை மாற்றும் பிரபஞ்ச விதி, குருக்களுடன் வாழும் கலை, இறுதி ஓகே. லட்சியம் வகுப்பு, ஓகே, ம் ஈர்ப்பு விதியும் எதிர்ப்பு விதியும், தனக்குத்தானே குருவாகும் கலை, ஏற்றுக்கொள்ளும் கலை, நினைவாற்றல் கலை வரைக்கும் நினைவாற்றல் கலை கோர்ஸுமே இருக்குங்க. இருக்கு. இப்போ எதையாவது ம் ஒன்று டச் பண்ணுங்க, ஓப்பன் பண்ணுங்க. நினைவாற்றல் கலை உதாரணத்துக்கு ஓப்பன் பண்ணுங்க. அளவு கொடுக்கட்டுங்களா ஐயா? அளவு கொடுத்து இங்க சிலபஸ்ன்னு இருக்கு இல்லையா, ஆமாங்க. ரைட் சைடில். ஸோ ம் ஸ்டார்ட் லேர்னிங்கும் கொடுக்கலாம், சிலபஸும் கொடுக்கலாம். நீங்க சிலபஸ் ஓகே. கொடுங்க. இப்போ ம் பார்த்தீங்கன்னா நாள் 1 நினைவாற்றல் கலை, அதை டச் பண்ணுங்க. ஸோ வீடியோ இது வீடியோ. இருக்குங்களா? ஆ 1 2 அப்படி இருக்கும்னு வச்சுங்க. ஸோ வீடியோ ஓகே. 1 நீங்க பார்க்குறீங்க. இப்போ ஆ ப்ளே பண்ணா அதை நீங்க பார்க்கலாம். ப்ளே பண்ணுங்க. ஓ ஸோ இப்படி தான் நீங்க வீடியோ பார்க்கணும். இதுதான் ப்ரொசீஜர். ஓகேங்க ஐயா. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன ஒரு பண்ணுறோம், லிங்கை டச் பண்ணுறோம். உங்க ம் பேர், மெயில் ஐடி, நீங்க விருப்பப்பட்ட பாஸ்வேர்டு போட்டு சைன் அப் பண்றீங்க. ம் ஓகே ஐயா. ஒரு ப்ரொசீஜர். அப்படி மெயில் ஐடியில் ப்ராப்ளம் இஷ்யூ இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி கூகுள் இதில் போய் கூகுள் பார்க்கணும். அக்கௌண்ட் மூலமா அக்சஸ் பண்ணி ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்க ம் மறுபடியும் நியூ பாஸ்வேர்டு 2 இடத்துலையும் கொடுத்து ம் அந்த வகையில லாகின் பண்ணி எனக்கு வந்து அப்ரூவ்டு கேட்கும். ஸோ எனக்கு ம் இன்ஃபார்ம் பண்ணிட்டா நான் அப்ரூவ் பண்ணிடுவேன். அப்ரூவ்டு பண்ண பிறகு இந்த லிங்க் மூலமா போய் பார்க்கறது ஒரு வழிமுறை. ஓகேங்க. இனி வந்து வகுப்பு பார்க்கணும்னாலே அந்த ம் வாட்ஸ்அப் போய் அந்த லிங்க் மூலமா பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா ஓகேங்க. கூகுள் நோட்ஸ்னு ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அந்த ம் நோட்ஸ்க்குள்ள இந்த லிங்கை போட்டு வச்சு அப்படி பார்க்கலாம். இது ஒரு வழிமுறை. இன்னொரு ஈஸி வழிமுறை இருக்கு, நான் சொல்றேன். ம் அந்த வழிமுறை என்ன அப்படின்னா, மொபைல் ஆப். நான் இப்போ ஒரு மொபைல் ஓகேங்க. ஆப் லிங்க் உங்களுக்கு அனுப்புறேன். ம் இந்த மொபைல் ஆப்பை நீங்க டவுன்லோட் பண்ணணும். ஸோ அப்படி அதுல பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆப் மூலமா நீங்க போய் பார்க்கலாம். இப்போ நான் மொபைல் ஆப் லிங்க் அனுப்பிச்சிருக்கேன். மொபைல் ஆப் அது லிங்கை டச் பண்ணுங்க. இது இன்னும் பண்ணியிருக்கேங்க ஐயா. ஆல்ரெடி பண்ணியிருக்கீங்க, ஓப்பன் பண்ணுங்க. நான் சொல்றேன், ஓப்பன் பண்ணுங்க. அது பேக் போயிட்டு. அதுலயே ஓப்பன் பண்ணிருக்கலாமே. ம் இதுங்க. திருப்பி இன்ஸ்டால் வந்தது. ஸோ இப்போ என்னன்னா இப்போ பாஸ்வேர்டு பாஸ்வேர்டு. இல்லையா,
நீங்க என்ன ஆமாங்கய்யா. பண்ணுங்க, இப்ப போட்டனே அதே பாஸ்வேர்ட் தானங்கய்யா? தெரியல, போட்டுங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போமே. ஓகேங்கய்யா. அப்படி இல்லைன்னா ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்து நம்ம பண்ணிக்கலாம், ஒன்றும் இல்லை. ம். நீங்கள் இப்போ பாஸ்வேர்டு அது இப்போ போட்டது போடுங்க. உங்கள் பாஸ்வேர்டை நீங்கள் என்ன பண்ணுங்க, சேவ் பண்ணி வச்சுக்கங்க. ஓகேங்கய்யா. சைன் இன் இப்பதான் கொடுக்குறோங்க. அக்ரி கொடுங்க. அக்ரி டு கோலாப்ஸ் டேர்ம்ஸ் அண்ட் பாலிசிஸ். ஐ அக்ரி கொடுக்கணும். ஆ ஸோ இது என்ன நோட்டிஃபிகேஷன் சரி. அலோவ் கொடுங்க. ஓகே. சரி, இப்போ வந்து வியூ குரூப் போங்க. எங்க வருதுங்கய்யா வியூ குரூப்? மேலே இருக்கு பாருங்க, ரீசென்ட்லி ஓப்பன்டு அதில். ஓகே. ஸோ இங்கே லேர்னிங் வந்துட்டு. கீழே கீழே ஆமாங்கய்யா. லேர்னிங்கில் தான் போய் பார்க்கணும். ஓகேங்கய்யா. இப்போ வந்துருச்சுங்களா? நான் டைரக்டா இப்போ பாஸ்வேர்டு என்ன ஆயிடுச்சு, ரெண்டுத்துக்கும் ஒன்று தான்ற மாதிரி நான் நினைக்கிறேன். ஸோ ரெண்டு என்ன ஆயிடுதுங்க, எடுத்துச்சு. சேம் மொபைல் பாஸ்வேர்ட் ஆப்புக்கும் தாங்கய்யா. அப்புறம் வந்து ம். கம்யூனிட்டிக்கும் உங்களுக்கு ஒரே பாஸ்வேர்டு தான் எடுத்துக்கிச்சு. ஸோ ஓகே. இது ரெண்டாவது வழிமுறை நம்மளுடைய வீடியோ பார்க்கறதுக்கு. ம். ஸோ உங்களுக்கு டவுட் ஏதாவது இருக்கு அப்படின்னா இங்கே போங்க. கோர்ஸ் ப்ரோக்ரஸ் தான் இருக்குங்கய்யா. இல்லை, ஹோம்க்கு பக்கத்தில் கீழே என்ன இருக்கு, இங்க ஓகே ஆ டிஸ்கஷன். இங்கே வந்து உங்களோட டவுட் இருந்ததுன்னா நீங்கள் டைப் பண்ணி அனுப்பலாம். ஸோ இப்போ மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அனுப்பும் பொழுது இந்த எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் பார்க்க முடியும். இதில் அனுப்பும்போது ஓகேங்கய்யா. என்ன அப்படின்னா, நம்பர் ஒன், இந்த மாதிரி கேள்வி மற்றவங்களுக்கும் இருக்குன்னு தெரியும். ஒன்று, ம். நான் அனுப்பும்பொழுது அந்த கேள்விக்கான பதில் எல்லாமே பார்த்துப்பாங்க. ஓகே. இது கம்யூனிட்டி விட்டு அவுட் ஆஃப் கம்யூனிட்டிக்கு மற்ற ஆளுக்கு போகாது. இது ம். ப்ரைவசியாக இருக்கும். ஸோ ஓகே. டவுட்ஸை வந்து இங்கேயே கேட்டுக்கலாம். உடனுக்குடனே ம். வர டவுட்டை உடனே நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிச்சிட்டிங்கன்னா பிறகு ம். மறக்க மாட்டீங்க. அப்புறமா ஓகேங்கய்யா. கேட்டுக்கலாம்னு வச்சுட்டா மேபி மறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ப்ரொசீஜரில் என்ன பண்ணிக்கலாம், மொபைல் ஆப் மூலமாகவே இதை பார்த்துக்கலாம். ஸோ எங்க டைப் பண்றதுங்கய்யா? ஸோ இங்கே இருக்குங்களே, வாட்ஸ் யுவர் மைண்டு கவிதான்னு போட்டு. அங்க அப்படி போட்டோம்னா அப்படி. ஸோ இங்கே நீங்கள் அது வந்து ஏதாவது இஷ்யூனாலும் ஃபோட்டோ போடலாம், லிங்க் போடலாம், டைப் பண்ணலாம். வாட் திஸ் ஆன் யுவர் மைண்ட் இருக்கு பாருங்க, அங்கே டைப் பண்ணுங்க. அது போட்டோங்கய்யா. அது வந்தது. டேக் போட்டோ, அப்லோட் போட்டோ, செலக்ட் அதை ஃபைல், விட்டுருங்க. ஆட் இது லிங்க். வந்து ஏதாவது அப்லோட் பண்ணணும்னா அது பண்ணலாம். இல்லை ஓகே. தேவையில்லை, மெசேஜ் மட்டும் அப்படின்னா நீங்கள் அதுக்குள்ளே போய் மெசேஜ் ஏதாவது டைப் பண்ணுங்க. வந்ததுங்கய்யா. ஆ ஓகே. இப்போ அனுப்பிச்சிருக்கேங்கய்யா. ஆ ஹலோ சென்ட் பண்ணுங்க. ஐயான்னு வந்துடும். சென்ட் சென்ட். பண்ணிட்டீங்களா? அனுப்பிச்சிட்டுங்களையா? இல்லை நீங்கள் இதில் பண்ணக்கூடாது. இது அழுத்தினா சென்ட் ஆகாது. ஓகே. சென்ட் போஸ்ட்னு இருக்கும், டைட்டில் ஏதோ கேட்குது பாருங்க. டைட்டில். உங்கள் பேரை போட்டுங்க. மேலே ரைட் சைடில் போஸ்ட்னு இருக்கு, அது ஓகே. வந்து போஸ்ட்னு இருக்கு அதுக்கு. ஓகே. டச் பண்ணுங்க. இப்போ புரியுதுங்களா? இப்போ வருதுங்கய்யா. ஸோ உங்கள் பேரை போடுறீங்க, அல்லது ஏதாவது ஒரு டைட்டிலில் வந்து போட்டு கீழே மெசேஜ் போட்டோன்னா நீங்கள் வந்துடும். இது மாதிரி நீங்கள் ஓகே. எத்தனை வேணால் போட்டுக்கலாம். ஓகேங்கய்யா. இப்போ செல்ஃப் டெவலப்மெண்ட் அதில் தான் நீங்கள் லெவல் 1ல் இருக்கீங்க. ம். லெவல் 1 அப்படின்றது என்ன அப்படின்னா, பர்டிகுலர் பார்ட் இதுக்குள்ள இந்த செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்குள்ள இந்த கோர்ஸை கொடுத்துருப்பேன்னு வச்சுங்க. இப்போ இதே வந்து ம். ரிலேஷன்ஷிப்னா லெவல் 1ல் அதுக்கு சில கோர்சஸ் இருக்கும். இப்போ ஓகேங்க. ஹெல்த் அப்படின்னா ஹெல்த்துக்கு அதாவது ரிலேட்டடான கோர்சஸ் வச்சிருப்பேன். ம். அதே மாதிரி பணம் அப்படி சொன்னா அதுக்கு ரிலேட்டடான கோர்சஸ் வச்சிருப்பேன். ம். ஸ்பிரிச்சுவல் அப்படின்னும் போது அதுக்கு ரிலேட்டடான கோர்சஸ் வச்சிருப்பேன். இப்படி 5 விதமான ம். தேவை ஒருத்தருக்கு வந்து உடல் ரீதியா பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதை ம். சரி பண்ணிக்கிறதுக்கு, அப்போ ஹெல்த் சம்பந்தப்பட்டது. பண ரீதியா சரி பிரச்சனை இருக்கும், அதை சரி பண்ணிக்கிறதுக்கு ஒரு பார்ட். செல்ஃப் டெவலப்மெண்ட்னும் போது நம்மளுடைய மைண்டு சார்ந்த, நாலேஜ் சார்ந்த, ஸ்கில் சார்ந்த விஷயங்கள். ஓகே, ஓகே. இதே வந்து லைஃப் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொன்னா அதுக்கு தனியான கோர்சஸ் இருக்கு. அதுக்கு ஒரு 7 ஓ. விதமான கோர்சஸ் இருக்கு. அப்போ ம். ஹெல்த், செல்ஃப், மணி,
லைஃப், ஸ்பிரிச்சுவல் 5 ம் விதமான டைரக்ஷன் நம்ம கொடுக்குறோம். அது எல்லாமே லெவல் 1 தான். ஸோ இந்த லெவல் ஓகே 1ல வர்றவங்க வந்து 5000 பே பண்ணுவாங்க. 3 மந்த்ஸ் இந்த கோர்ஸை பார்த்துக்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். கம்யூனிட்டி ஓகே லிங்க் அனுப்பிச்சிருக்கு, கம்யூனிட்டியில் சேர்றீங்க. கம்யூனிட்டியில் ம் கேள்விகள் கேட்கலாம், இந்த கோர்ஸை பார்த்துக்கலாம். ஸோ கம்யூனிட்டி என்ன ஹெல்ப் பண்ணுது, சப்போர்ட் பண்ணுது, கோர்ஸ் சப்போர்ட் பண்ணுது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஒருவேளை இந்த கிளாரிட்டி இங்கே கிடைக்கலனா கூட கோச்சிங் வீக்லி ஒன்ஸ் கோச்சிங் கொடுக்குறேன். ஸோ முதல் ம் சி கம்யூனிட்டி, 2வது சி கோர்ஸ், 3வது சி கோச்சிங் வீக்லி ஒன்ஸ். அதில் வந்து உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கணும். ஸோ இந்த 4 அம்சம் தான் இங்கே ரொம்ப ரொம்ப அடிப்படை. கம்யூனிட்டியில் இருக்கணும், கோர்ஸ் பார்க்கணும், கிளாரிட்டி கிடைக்கணும். அப்படி இல்லைன்னா கோச்சிங் வந்து கேள்விகளை கேட்டு நான் செஞ்சது சரிதானா ஒரு கிளாரிட்டி அங்கேயாவது கிடைச்சிக்கணும். கோச்சிங், கிளாரிட்டி. 5வது சி சேலஞ்ச். இது உங்களோட பொறுப்பு சம்மந்தப்பட்டது. அவரவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னா, அதில் ஒரு சேலஞ்ச். இந்த 90 நாளில் நான் இருக்கிற நிலையில இருந்து ஒரு முன்னேற்றமான ஒரு நிலை கிடைக்கணும். 2 மடங்கு என்னுடைய ஆரோக்கியம் மேம்படணும், 2 மடங்கு என்னுடைய பொருளாதாரம் மேம்படணும், 2 மடங்கு என்னுடைய வாழ்க்கை மேம்படணும், 2 மடங்கு என்னுடைய ஸ்பிரிச்சுவல் மேம்படணும். ஒரு 90 நாளில் ஒரு டார்கெட் வச்சு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கான ம் கோல் செட் பண்ணி அதுக்கு கோச்சிங்கு, கோர்ஸை, கிளாரிட்டியை பயன்படுத்திக்கக்கூடிய அம்சம் தான் 5வது சி. இந்த 5 சியும் ஓகே கொடுக்கக்கூடிய ஒரு அம்சம் தான் லெவல் 1. இப்போ லெவல் 2 அப்படின்னு சொல்லும்போது என்ன அப்படின்னா, 5 லெவலுமே ஒன்றா எடுத்துப்பாங்க. 5 லெவல் மீன்ஸ் 5 லெவல் கோர்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 20 கோர்ஸ் இருக்கும். ம் 20 கோர்ஸுமே எடுத்துப்பாங்க. ஸோ அது ஒவ்வொன்றுமே தனித்தனியாக எடுத்தோம் அப்படின்னா 25,000 ஆகுதுன்னு வச்சுங்க 5. பட்டு ம் லெவல் 2ல ஜாயின் பண்ணுறவங்க 15,000 பே பண்ணி 5 லெவலுமே எடுத்துக்கலாம். இதுதான் 2வது அம்சம். ஒவ்வொரு ஓகே லெவலுமே தனித்தனியாக எடுத்தால் அதுக்கான விஷயம் வந்து 5,000 தான். அதுக்கான 3 மந்த்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கும், பர்சனல் ம் கோச்சிங் உட்பட இருக்கும். இப்போ லெவல் 3ல என்ன அப்படின்னா, முக்கியமாக லெவல் 3யோட கான்செப்ட் என்னன்னா, ஆண்ட்ராய்டு ஆன்மீகம் கொடுப்பேன். 3 லெவல் ஓகே கோர்ஸ் ஆண்ட்ராய்டு ஆன்மீகம் இருக்கும் லெவல் 3ல. அதுக்கு வந்து லெவல் 3 25,000 ஆண்ட்ராய்டு ஆன்மீகம் அதோடைய ம் ஃபீஸ். அவங்களுக்கு யாராவது ஒருத்தர் ஃப்ரெஷ்ஷாக வராங்க, லெவல் 3 எடுக்கிறாங்க, ராஜரிஷி ஞானமயத்தில் ஆண்ட்ராய்டு ஆன்மீகம் கோர்ஸ் இருக்கும். ப்ளஸ் இந்த பண்டல் லெவல் 2 உடைய பண்டல் அவங்களுக்கு போனஸாக கிடைக்கும். ம் சேம் அதில் என்னன்னா 5 சி இருக்கும். ப்ளஸ் வந்து அவங்களுக்கு வந்து சர்டிஃபிகேஷன் இருக்கும். அவங்க ஒரு வருஷத்துக்குள்ள இந்த கோர்ஸ் எல்லாம் பார்க்குறது 1 வருஷ பேக்கேஜ் இருக்கும். 1 வருஷமாக அவங்க அக்சஸ் பண்ணலாம். என்ன பயிற்சி வேணாலும் அதில் அதில் சில பயிற்சிகள் இருக்கும். அந்த பயிற்சிகளை ரெகுலராக பண்ணுறதுக்கு நான் சில ஏற்பாடுகள் செஞ்சு கொடுப்பேன் அந்த கோர்ஸில். இது லெவல் 3. ஃபைனல் டச் என்னன்னா லெவல் 4. அதுதான் ஞான தீட்சை உபதேசம். ஞான தீட்சை உபதேசம், சமாதி சாதனை பயிற்சி. அது ரெகுலராக பண்ணுறது. அதோடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா, சொன்னால் சாகும் தேகம். அதாவது வாழ்க்கையை இந்த பிறவியை முடிக்கிறதுக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க, பிறவி பெருங்கடல் நீந்துறது, இறைவனடி சேர்றது, அந்த மாதிரியான கான்செப்டுக்கு வரக்கூடியது எண்ட் ஆஃப் த எபிசோடுக்கான ப்ராசஸ். ஸோ அந்த லெவல் 4 பேக்கேஜ் வந்து 50,000. 50,000 இது வந்து லைஃப் டைம். நான் வாழ்கிற வரைக்கும் அவங்களுக்கு அது சம்மந்தப்பட்ட டைரக்ஷன் கொடுப்பேன். இப்படி 4 லெவல் வந்து நம்ம செட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த 4 லெவலுமே வந்து இந்த மாதிரியான சாஃப்ட்வேர் மூலமாக நம்ம அவங்களுக்கு டைரக்ஷன் கொடுக்குறோம். இப்போ வந்து எல்லாருமே எங்கேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னால், புதுசாக வர்றவங்க முதல்ல எங்கேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னால், சாதனை செயல்முறை சிஸ்டம், அச்சீவ்மெண்ட் ப்ராசஸ் சிஸ்டம், ஏபிஎஸ், அங்கேருந்து ஆரம்பிக்கணும். ராஜரிஷி செயல்முறை சிஸ்டம் அப்படின்னு, ராஜரிஷி ஃபேமிலி கம்யூனிட்டி லிங்க் அப்படின்னு சொல்லி நான் அனுப்பிச்சிருப்பேன். சாதனை செயல்முறை சிஸ்டம். அது இருக்கு பாருங்க. அதுக்குள்ள போங்க, இந்த லிங்கை ம் டச் பண்ணுங்க. கம்யூனிட்டி லிங்க் தானங்க யாரும் அதான் வெயிட் பண்ணுங்க. இதோ வந்தது. இப்போ அலோ கொடுங்க, ஜாயின் குரூப் கொடுங்க. இனிலாம் வந்து நீங்க எல்லாத்துக்கும் பாஸ்வேர்ட்லாம் போட தேவையில்லை. இப்போ ஜாயின் கொடுத்த உடனே ஓகே எனக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கும், வாட்ஸ்அப் மெசேஜ். எனக்கு வந்து மெயில் வந்திருக்கும், அப்ரூவ்டு கொடுக்க சொல்லி வரும்னு நினைக்கிறேன். இப்போ மெம்பர்ஷிப் என்னன்னா வந்து ஒரு விஷயம்னா,
மெம்பர்ஷிப் பெண்டிங்னு வரும்போது எனக்கு வாட்ஸ்அப்பில் இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அல்லது டெக்ஸ்ட் மெசேஜில் இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா நான் ம். பார்க்குறோம். அப்படி இல்லைன்னா நான் எப்போ செல்ஃபோனை பார்க்குறேனோ அது அப்பதான் வரும். வரைக்கும் இது ஓகேங்க. சாத்தியப்படாது. புரியுதுங்களா? ஸோ ம். நம்ம கொடுத்துட்டோம் உடனே பார்க்கணும். ஏன்னா சில பேருக்கு அதை கியூரியாசிட்டி இருக்கும். அது தப்பு இல்லை, நல்லதும் கூட. எனக்கு இன்டிமேட் பண்ணிட்டான், மெசேஜ் பண்ணிட்டான், நான் உடனே பார்த்து அப்ரூவ்டு பண்ணுறேன். இப்போ லைனில் ஓகே. இருக்கிறதுனால பார்த்து என்ன பண்ணிடுறேன், அப்ரூவ்டு பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணலாம். அது ஸ்க்ரீன் டச் பண்ணி கீழே இழுத்து விட்டிங்கன்னா ரீஃப்ரெஷ் ஆகும் பாருங்க. ஸ்க்ரீனை டச் பண்ணி இழுத்து விட்டிங்கன்னா ரீஃப்ரெஷ் ஆகும் உங்கள் ஸ்க்ரீனை. வாட்ஸ்அப். அப்படி இல்லைன்னா மறுபடியும் லிங்க் நீங்கள் டச் பண்ணுங்க. இப்போ அப்ரூவ்ட் ஆகிட்டு இருக்கும். அலோவ் கொடுத்துங்க. சரி, ஓகே. இப்போ நீங்கள் லேர்னிங் போங்க. ஓப்பன் ஓப்பன் கொடுங்க. சாதனை செயல்முறை சிஸ்டம் இது இருக்கு. ஓப்பன் கொடுங்க. கொடுத்துட்டேன். சிலபஸ் வந்ததுங்கய்யா. போகலாம், இல்லை ஸ்டார்ட் லேர்னிங் கொடுக்கலாம். அப்படியும் நீங்கள் டைரெக்டாக என்ன பண்ணலாம், வீடியோ பார்க்கலாம். ஓகேங்க. இப்போ ப்ளே பண்ணுங்க. ஸோ வந்துருச்சுங்களா? வந்ததுங்கய்யா. இப்போ இங்கிருந்து ஆரம்பிக்கணும். இட் மீன்ஸ் வந்து ஒவ்வொரு தரம் புதுசாக வரவங்களா இருந்தாலும் சரி, இதுதான் ம். பேஸ். எங்க இருக்கிறோம், எந்த டைரக்ஷன்ல போக போறோம்னு சொல்லக்கூடிய பேஸ். இப்போ நீங்க ஓகே. எல்லாமே பேக்ல வந்துட்டீங்கன்னா கூட ம். என்னென்ன கோர்ஸை நீங்க ஆக்சஸ் பண்றீங்களோ அனைத்துமே வந்து மொபைல் ஆப் மூலமா பார்த்துக்கலாம். மொபைல் ஆப் மூலமா ஓகே. நீங்க பேக் வந்துட்டு மொபைல் ஆப்புக்கு போங்க. ஸோ ஃபைனல் டச் அவ்வளோதான். ம். இனிமேல் இந்த இது. பாஸ்வேர்ட் போட்டு தான் போகணும் அப்படிலாம் ஒன்றும் கட்டாயம் கிடையாது. இப்போ ஓகேங்க. கொலாப் ஆப், இந்த மொபைல் ஆப் கோர்சஸ்ல இதுல வருதுங்கய்யா. தனக்கு தானே குருவாகும் மை கலை. கோர்ஸ்ன்னு கொடுங்க. ஆல் ஐ- கோர்ஸ் இருக்கு, மை கோர்ஸ் கொடுங்க. கீழே வாங்க. ரைட். ஸோ அப்போ என்னன்னா உங்களுக்கு எந்த கோர்ஸ் ஆக்சஸ் பண்றதுக்கான விஷயம் இருக்கோ அதெல்லாம் இதுல இருக்கும். அப்போ நீங்க ஓகே. எங்க மை போய் கோர்ஸ். பார்க்கலாம்னு உங்களுக்கு புரிஞ்சிச்சிங்களா? ஆல் கோர்ஸ்லயே பார்த்துக்கலாம். ம். ஈஸி தான். அப்போ நீங்க வந்து மொபைல் ஆப் மூலமா போனீங்கன்னா நீங்க இந்த ஆல் கோர்ஸ்க்குள்ள போயிட்டு எந்த கிளாஸ் பார்க்கணுமோ நீங்க பார்த்துக்கலாம். இதுல என்ன ஓகேங்க. பெனிஃபிட் அப்படின்னா இந்த கிளாஸ்ல எங்க நீங்க நிறுத்தி வச்சீங்களோ திரும்ப ஓபன் பண்ணும்போது அதே இடத்துல இருந்து வரும். ஓகேங்க. மொபைல் ஆப் இந்த சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபெசிலிட்டி இருக்கு. அங்க ம். பாஸ் பண்ணியிருக்கோம், திரும்ப நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இது ஓகே. முக்கியமா இவ்வளோ நாளுக்கு இவ்வளோ நாளுக்கு இது ஆக்சஸ் கொடுத்துருக்கு காரணம் என்னன்னா டெய்லி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவரவர் வேலையை பார்த்துக்கிட்டே ஒரு கிளாஸை பார்த்துக்கிட்டு இதை நம்ம ஒரு ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் கிளாரிட்டி தெளிவு பெறதுக்கும் தான் இப்படி ஒரு ஏற்பாடை பண்ணி வச்சிருக்கிறோம். வாங்கிட்டு வச்சுக்கிட்டு வேடிக்கை பார்க்கறது அதாவது அவங்களுடைய அது விஷயம். அவங்கவுங்களோட. கொடுத்துருக்கிறதோட நோக்கம் என்னன்னா வீட்டில் இருந்துக்கிட்டு அதை பார்த்துக்கிட்டு ஒரு ரிசல்ட் ஓரியன்டா இருக்கணும். ஒரு நபருக்கு ரிசல்ட் இருக்கணும், நம்ம இருக்கிற ஓகே. நிலையில இருந்து முன்னேற்றம் அடைஞ்சிருக்கணும்ன்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான நோக்கம் இதை கொடுத்துக்கிறதுக்கான விஷயம். இப்போ இதில் ஓகே. ஏதாவது டவுட் இருக்குங்களா? இனி நீங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஓகே. இப்போ. பார்த்து பயன்படுத்திக்கலாம். ஸோ இங்க ஓகே. இந்த பிரபஞ்ச விதி இருக்கு இல்லையா, தலை விதியை மாற்றும் பிரபஞ்ச விதி, ம். இங்கேயே நம்மளை பத்தி கண்டுபிடிக்கிறதுக்கான ரூட் கொடுத்துருப்பேன் இங்கேயே. இங்க ஓகேங்க. வந்து பாத்தீங்கன்னா கோல் எப்படி அதை செயல்படுத்துறது அப்படின்னு இருக்கும். ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரு மாதிரி இருந்தாலும் இது சிஸ்டம், அது வந்து கண்டுபிடிப்பு. ஸோ இதுக்குள்ள வந்து ஒரு மனிதன் வந்து முழுமையா டெவலப் ஆகிறதுக்கான மொத்த அம்சமும் இதுல கொடுத்துருப்பாரு. அந்த மாதிரி ஓகே. இருக்கும். இப்போ இது வந்து செல்ஃப் டெவலப்மெண்ட் அப்படின்னும் போது அறிவு, மனசு சார்ந்த விஷயங்கள், திறமை சார்ந்த விஷயங்களை டெவலப் பண்ணிக்கிறதுக்கான அம்சம் இது. அது மாதிரி வந்து ஹெல்த் இருக்கும், மணி, ரிலேஷன்ஷிப், லைஃப், ஸ்பிரிச்சுவல் அந்த ஸ்பிரிச்சுவல். மாதிரி இருக்கும். ம். இல்ல வேற டவுட் இருந்தா கேளுங்க, முடிச்சுக்கலாம். இப்போ இப்போ நம்ம வந்து 3 கோல் செட் பண்றோம் இல்லையா? 3 கோல். சரிம்மா. ஆமா. இப்போ 3 கோல்ல வந்து 1 வந்து மனம் வந்துடுது, இன்னொன்னு வந்து ஸ்பிரிச்சுவல் வரும், ம் அப்புறம் லைஃப் வருதுன்னா, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ் இந்த கோர்ஸே முடிச்சிட்டு அப்புறம் அந்த இதுக்கு போலாமா இல்ல எப்படி? அப்படி ரெண்டு விஷயம் இருக்கு. உங்களுடைய பொட்டென்ஷியல் எப்படி இருக்குன்றத பார்த்துக்கிட்டு. ம். பொட்டென்ஷியல் மீன்ஸ் என்னன்னா நம்மள மீறி உள்ள இருக்கிறது ஸ்கில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கில், எபிலிட்டி, பொட்டென்ஷியல் 3 அம்சம் இருக்கு.
ஸ்கில் அப்படின்னா திறமை, முன்னோர்த்துல இடத்துல இருந்து வளர்த்துக்க வேண்டியது. எனக்கு இது இல்லை அல்லது இன்னும் தேவை, அதை நான் வளர்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு புரிதல்னு வச்சுங்களேன். எபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையா இருக்கிறது. நமக்கு இயற்கையா சிலதெல்லாம் வந்து சில பேர் நல்லா பேசுவாங்க, சில பேர் நல்லா இயற்கையா இருக்கும் திறன் அப்படின்னு புரியுதா? புரியுதுங்கய்யா. ஆமா. பொட்டென்ஷியல் அப்படின்னு சொன்னா நமக்கு இருக்கான்னு நமக்கே தெரியாது, ஆனா சமயத்துல வந்துரும் அது. ம் நான் எப்படி பண்ணனே தெரியல, அந்த அளவுக்கு உள்ள இருந்து ஒண்ணு உனக்குள்ள சக்தி இருக்கு உசிப்பிட வழிபாருன்னு சொல்லுவாங்க. இது ம் எதுக்கு நான் இந்த 3 அம்சம் சொன்னேன் அப்படின்னா, இந்த 3 அம்சத்துல நமக்கு வந்து தகுதி பெற்று இருந்தால் 3 இல்ல ம் 30 கோல் செட் பண்ணாலும் 3 மாசத்துல அது அந்த வண்டியை நகர்த்த முடியும். இட் மீன்ஸ் நம்ம இருக்கிற இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ரீச் பண்ணியிருக்க முடியும். ஓகே. என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன பரிந்துரை செய்யறேன் அப்படின்னா, சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங் அப்படின்னு. எதுவுமே ம் செய்யாம இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு நகர்த்தி இருக்கலாம். அட் த சேம் டைம் நமக்கு இதெல்லாம் குறைவா இருந்தது அப்படின்னா, எதிலுமே நகராம கோட்டை வர்றதை காட்டிலும் ஏதாவது ஒண்ணு ஃபோக்கஸ் பண்ணி நகரலான்றதுக்கான விஷயங்களை சொல்லுவேன் நான். ஓகே. இந்த மூணுலுமே தகுதி பெற்றிருந்தால் எல்லாத்தையுமே நம்ம நகர்த்த முடியும். ம் அல்லது இந்த வண்டியை நகர்த்திடுறோம், இட் மீன்ஸ் வந்து மன ரீதியான விஷயங்களை நம்ம நகர்த்திட்டோம், நமக்கு கை வந்த கலை ஆயிடுச்சு, ஈஸி ஆயிடுச்சு. அப்போ இன்னொரு கோலையும் சேர்த்து நகர்த்தலாம். ஓகே. ம் இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து பொருளாதாரத்தை மையமா வச்சு நகர்த்தாருன்னு வச்சுங்களேன். அதுதான் மெயின் கோல், ஃபர்ஸ்ட் கோலா இருக்கு, டாப் 3ல ம் ஃபர்ஸ்டா இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ அதை ஓரளவுக்கு இந்த 3 மாசத்துல ஒரு மாசத்துல அரேஞ்ச் பண்றாருன்னு வச்சுங்களேன். ஒரு மாசத்துல கொஞ்சம் ம் வண்டியை நகர்த்திட்டாங்க மீன்ஸ் என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா, மாதம் வந்து 1,00,000 ரூபா சம்பாதிக்கணும், 50,000 ரூபால இருந்து 80,000 ரூபா சம்பாதிச்சார் அப்படின்னா அவர் 1,00,000 ரூபா போறதுக்கு ஈஸி. 1,00,000 ரூபா போறதுக்கு ஈஸி. அப்போ ஒரு மாசத்துல 1.5 மாசத்துல அது பண்ணிட்டாருன்னும் போது இன்னொன்னுக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம், ஹெல்த்துக்கு அது சம்பந்தப்பட்டு என்னன்னா நாம பண்ணலாம். ஸோ இப்படிதான் நாம என்ன பண்ணணும் புரிஞ்சுக்கணும். இது என்ன புரிஞ்சிச்சு நம்ம சொன்னதுல? இப்ப நீங்க வந்து என்னுடைய எபிலிட்டி எப்படி இருக்கோ அதை பொறுத்து வந்து நான் வந்து அந்த கோர்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஒரு, இப்போ நீங்க சொன்ன மாதிரி மணி ஓரியன்டா அதுல வந்து நான் கை தேர்ந்தவள ஆயிட்டேன்னா நான் இன்னொரு இதுவும் சூஸ் பண்ணிக்கலாம். ஆ சூஸ் பண்ணி அடுத்த கோலுக்கும் செட் பண்ணி அதுல போலாம். இல்ல இதுலயே முடியலன்னா ஃபர்ஸ்ட் இது மேல ஃபுல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி இதை ரெடி பண்ணிட்டு இன்னொன்னு சூஸ் பண்ணலாம். இல்ல ரெண்டையுமே என்னால அட் அ டைம் பண்ண முடியும்னா ரெண்டையுமே யூஸ் பண்ணிக்கலாம். மூணுமே கூட பண்ண முடியும். நான் எதை வச்சு சொல்றேன் அப்படின்னா, நாம சிஸ்டத்தை அமைச்சிடறோம். அதாவது என் ரெகுலர் ரொட்டீன் இது அப்படின்னு சொல்லி டைம் ஷெட்யூல் முதற்கொண்டு பண்ணிடுறோம். நான் செய்ய ம் வேண்டிய புதிய பழக்கங்கள் என்ன, வளர்க்க வேண்டிய பழக்கங்கள் என்னன்னு நம்ம என்ன பண்ணிடுறோம், சிஸ்டமைஸ் பண்ணிடுறோம். அதனால ஓகே. குழப்பம் இங்க இருக்காது. புரியுதுங்களா? சிந்தனை செய்யற மூளை பகுதியில இருந்து எனர்ஜி லாஸ் ஆகாது. எல்லாம் ஓகே. நம்ம சிந்தனை பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா எனர்ஜி லாஸ் ஆயிடும், டயர்ட் ஆயிடுவோம், நம்மளால தொடர்ந்து அதை செயல்படுத்த முடியாது. ஆனா சிஸ்டமைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா டெய்லி நம்ம என்ன பண்ணுவோம், இது செஞ்சிருக்கிறோமா செய்யலையா, இப்போ நாளைக்கு இது செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம வரும்பொழுது எல்லா வண்டியும் ஓட வைக்க முடியும். இட் மீன்ஸ் வந்து 24 கோல் செட் பண்ணாலும் சாத்தியம் இருக்கு. அதில் 8ஆ பிரிச்சுக்க சொல்ற 8க்கும் சாத்தியம் இருக்கு. 24 கோல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 8க்கு 3, ஒவ்வொன்றுக்கும் 3 செட் பண்ண சொல்றேன் நான், ஹெல்த் ஆமாங்க. அப்படின்ற மாதிரி. அப்போ ஹெல்த்துக்கு 3ன்னும் போது நான் வெயிட் லாஸ் ஆகணும்னு ஒரு 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 கோல் இருக்குன்னு வச்சுங்களேன். அட் த சேம் டைம் எனக்கு ஏதோ ஒரு யூட்ரஸ் ப்ராப்ளம் இருக்குன்னா அதை நான் சரி பண்ணணும். எனக்கு வந்து வீசிங் ப்ராப்ளம் இருக்கு, இல்லை சளி தொந்தரவு இருக்கு, அதை நான் சரி பண்ணணும். அந்த மாதிரி 3 கோல் சொல்றேன். புரியுதுங்களா? ம் புரிஞ்சுதுங்க. பொருளாதாரம் போது நான் 1,00,000 ரூபா 2,00,000 ரூபா சம்பாதிக்கணும், இல்லை 50,000 சம்பாதிக்கணும் அப்படின்னு ஒரு பொருளாதாரம் வைக்கலாம். நான் 3 மாசத்துல நான் வந்து ஒரு 50,000 சேவ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு ஒரு பொருளாதார கோல் வைக்கலாம். புரியுதுங்களா? ம் நான் ஒரு பொருளை வாங்கி இருக்கணும் அப்படின்னு கோல் செட் பண்ணலாம். அப்ப ஓகேங்க. பொருளாதாரத்துக்குள்ளவே இப்படிலாம் கோல் செட் பண்ணலாம்னு சொல்ல வரேன். ஓகேங்க. நம்ம என்ன செட் பண்றோமோ அதை ஸ்பெசிபிக்கா வச்சு அதுக்கு சிஸ்டமைஸ் பண்ணி அது எல்லாமே நம்ம கண்டினியூவா மானிட்டர் பண்ணிட்டு வரணும். இது எல்லாருக்குமே ம் வந்து புதுசா செய்யறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப புதுசு இது. என்னங்க, ரொம்ப 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 புதுசு அது. யாரும் இதை செஞ்சிருக்க மாட்டாங்க, சிஸ்டமைஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. அப்போ அதுக்கு ம் தான் வீக்லி கோச்சிங் கொடுத்து நான் செஞ்சது சரிதானா, இவ்வளோ மார்க் தான் நான் எடுத்திருக்கிறேன், அப்போ நான் இன்னும் என்ன டெவலப் பண்ணிக்கணும், இது எப்படி எந்த டைரக்ஷன்ல மேற்கொண்டு போகணும், செஞ்சது ஒருவேளை பலன் அளிக்காவிட்டால் அதுக்கான ரிசல்ட் வராவிட்டால் அதுக்கு என்ன காரணம், ரிசல்ட் வர்றதுக்கு நான் என்ன செய்யணும், இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிக்கிறதுக்கு தான் குரூப் கோச்சிங், கம்யூனிட்டி. வீக் கோச்சிங். கோச்சிங்கோடைய முக்கியத்துவம், கோச்சிங்ல தான் நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளை டெவலப் பண்ணிக்கிட்டு அடுத்தடுத்து போக முடியும். அதனுடைய பர்பஸ் இது. ஏன்னா